بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கின்றோம். சென்ற வருடம் நம்மோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலானில் அவர்கள் இல்லை. மறுமைக்கான அந்த பயணத்திலே போய் சென்றடைந்து விட்டார்கள். மீண்டும் ஒரு ரமலான அடைந்து நன்மைகளை செய்வதற்கான ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை, நிஅமத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்ததற்கு நானும் நீங்களும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக இந்த ரமலான எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்திருக்கின்ற நிஅமத்துக்கள், அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை இந்த ரமலானுடைய ஆரம்ப நாளாகிய இந்த நாளிலிருந்தே நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு உறுதியை. காரணம், இந்த மாதத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருகின்ற அந்த நன்மைகளை வேறு எந்த மாதத்திலையும் அல்லாஹ் தர்றது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக கூறுகின்றார்கள். காலல்லாஹ் அஸ்ஸியாமு லி, நோன்பு எனக்குரியதானது. வஅன அஜ்ஸி பிஹ், அந்த நோன்புக்கான கூலியை நான் தான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். மற்ற நாட்களில் அல்லது நோன்புல செய்யக்கூடிய மற்ற வணக்கங்கள் கூட அல்லாஹ் தான் அந்த நன்மைகளை நமக்கு தருகின்றான். ஆனால் நோன்பு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று என்பதை காண்பிப்பதற்காக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த நோன்பு எனக்குரியதானதாகவும் அதற்கான கூலிய வெகுமதியை நான் தான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, அஸ்ஸியாமு ஜுன்னத்து, நோன்பு என்பது நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்காக நானும் நீங்களும் செய்கின்ற போது நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நோன்பை ஸ்பெஷலாக அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டி, நோன்பின் மூலமாக நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, நோன்புல நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு 10 முதல் 700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மைகளை தருவான். நோன்பு அல்லாத காலங்களில் சுபஹான் அல்லாஹ் என்று நானும் நீங்களும் சொல்கின்ற போது ஒரு நன்மை என்றால், அல்லது அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகின்ற அந்த எழுத்துக்களுக்கு 10 நன்மை என்றால், ஒரு எழுத்துக்கு
நோன்பு காலங்களில் நாங்கள் ஒரு நன்மையை செய்கின்ற போது நம்முடைய இஹ்லாஸையும் தக்குவாவையும் பொறுத்து 10 முதல் 700 வரைக்கும் அல்லாஹ் நன்மைகளை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்படி இந்த நோன்புக்காகவே பல நன்மைகளை, பல வெகுமதிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கும் உங்களுக்கும் தருவதற்கு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றதை பார்க்கலாம். ஆக இந்த நன்மைகளை நானும் நீங்களும் நம்முடைய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியான் என்ற விதத்தில் அந்த நன்றிக்காக நானும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எண்ணி முடிக்க முடியாத அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நான் உங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட எண்ண ஆரம்பித்தீர்களேயானால் ஒருபோதுமே உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இந்த அருட்கொடைகள் இருக்கின்றதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற அந்த அருட்கொடைகளுக்கு நன்றியாக இந்த ரமலானுடைய ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்க எல்லாருக்குமே தெரியும், சுலைமான் நபி அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றல் அந்த நபிக்கு கொடுத்தான். ஒரு நாள் அந்த நபியுடைய அந்த சபையில் ஹுதுஹுத் என்ற பறவையை காணோம். அவங்க சொல்கிறாங்க, அந்த பறவையை காணோம், வந்து சரியான காரணத்தை சொல்லலைன்னு சொன்னால் அதுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை வருது. சுலைமான் நபியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் ஆட்சி இங்கே நடக்குதான்னு. இன்னொரு இடத்துல ஒரு பெண் இருக்கிறா, அவங்க வேறு கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு சிம்மாசனமும் இருக்குது அப்படின்னு சுலைமான் நபிக்கு சொல்ல, சுலைமான் நபி அந்த சபையில் கேட்குறாங்க, யாருக்கு முடியும் அந்த சிம்மாசனத்தை அங்கிருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு. அப்போ இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு சொல்லுது, நீங்கள் உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னொரு ஜின் சொல்லுது, அல்லது இந்தஹு இல்மும் மினல் கிதாப். அந்த இடத்துல வந்து இருந்த இன்னொரு ஜின் சொல்லுது, அன ஆத்திக பிஹி கபுல ஐயர்தத்த இலைக்க தர்ஃபுக். நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த சிம்மாசனத்தை சேரை நான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே கொண்டு வந்து வச்சாச்சு. சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கன்னா, ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தஹு, அந்த சிம்மாசனம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்கே இருக்கிறத பார்த்த உடனேயே, கால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, என் இறைவன் எனக்கு தந்த இது மிகப்பெரிய அருளாகும் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த அருள் அல்லாஹ் எனக்கு ஏன் தந்திருக்கின்றான் என்றால், அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒருவனாக இருக்கின்றேனா அல்லது நன்றி மறந்த கெட்டவனாக இருக்கின்றேனா என்பதை லியபுலுவனி, என்னை சோதித்து பார்ப்பதற்காக தான் இந்த அருட்கொடையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். ஃபஇன்னமா யஷ்குரு, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ லினஃப்ஸிஹி, அந்த நன்றி வந்து உங்களுக்கு தான், அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நான் சுபஹான் அல்லாஹ்னு சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. நான் ஒரு 1000 ரூபாய் சதக்கா கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த நன்றி வந்து அது உங்களுக்கு தான், அது எனக்கு. ஃபைன் அல்லாஹ் கனியுன் கரீம், அல்லாஹ் தேவைகள் அற்றவன் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த அருட்கொடைகள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருப்பதற்கு காரணம், அந்த அருட்கொடைகளின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை பார்ப்பதற்காக தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளை, இது எல்லாமே அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த அடியான் எனக்கு இந்த 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 அருட்கொடையின் மூலமாக நன்றி உள்ளவனாக இருக்கின்றேனா என்று. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கிறது ஒரு புறம், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறது ஒரு புறம், தந்த அருட்கொடைகளையே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக பயன்படுத்துறது, பாவத்தில் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவங்களாக இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், நல்ல வழியில் இல்லாமல் கெட்ட வழியில் நாங்கள் அதை செலவழித்தா, அல்லாஹ் செலவழிக்காமல் இருந்தால் நல்லதுக்கும் செலவழிக்க இல்லை, கெட்டதுக்கும் செலவழிக்கலைன்னு நாங்கள் நன்றி செலுத்தவே இல்லை. ஆனால் தந்த அருளை என்ன செய்கின்றோம் என்றால், கெட்ட வழியில் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்றி கெட்டவனாக நானும் நீங்களும் இருக்கின்றோம். அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துறது. ஓய்வு நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்,
அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துறது. அறிவு அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்லதுக்கு பயன்படுத்தாம கெட்டதுக்கு பயன்படுத்துறது. புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான், கெட்டதுக்கு பயன்படுத்துறது. வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், நல்லதுக்கு பயன்படுத்தாம கெட்டதுக்கு பயன்படுத்துறது. இன்றைக்கு இருக்கின்ற எங்களோட கையில் இருக்கின்ற இன்றைக்கு உலகமே இருக்கின்ற அந்த மொபைலாக இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கின்ற ஆப்புகளாக இருக்கட்டும், அதே போல இன்டர்நெட் வசதிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த மிகப்பெரிய ஒரு அருள். இப்ப நினைச்சா கூட என்னுடைய வாப்பாவோட, உம்மாவோட, மனைவியோட, யாரோட வேணுமானாலும் முகம் பார்த்து பேசலாம். ஒரு காலத்துல கேசட்ல பேசி அனுப்புவாங்க, ஒரு மாசம் போய் சேரும் வீட்டுக்கு, அல்ல ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்புவாங்க 4-5 பக்கம், ஒரு 2 வாரம் கழிச்சு போகும் வீட்டுக்கு, அப்பா அவங்க படிப்பாங்க. இப்ப என் உம்மாவோட நான் பேசணும், வாப்பாவோட பேசணும், அல்லது உலகத்தில் ஒரு விஷயம் நடக்குது தேடணும் என்று சொன்னா அடுத்த செகண்டே எங்களுக்கு தேடக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் இத எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக தந்த அருட்கொடைகளை நானும் நீங்களும் கெட்ட வழியில பாவங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், லஇன் ஷகர்து, நான் உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தீர்களே ஆனால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் தந்த அந்த அருளை மேலும் 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 அதிகரித்து கொண்டே இருப்பேன். பொருளாதாரத்தை தந்திருக்கின்றேன், அந்த பொருளாதாரத்துக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் அதுல இன்னும் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறேன், ஒரு வீடு இருக்குதா, 2 வீடு ஆகுதா, 3 வீடு ஆகுதா, அதற்கான அந்த நிஅமத்துக்கான அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நானும் நீங்களும் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் அதை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்கின்றான், லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நான் அதிகமாக உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன். வலஇன் கஃபர்தும், நன்றி மறந்தீர்களேயானால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சின்ன ஒரு உதாரணம் இதை புரிஞ்சு கொள்றதுக்காக, எங்க மனைவி பிள்ளைங்களுக்கு நாங்க காசு கொடுக்குறோம், அவங்க என்ன செய்யறாங்கன்னா நல்ல வழி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, நீங்க தந்த காசுக்குன்னு சொல்லி எங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் அந்த காசை செலவழிக்கும் போது எப்படி எங்களுக்கு கோபம் வரும்? அந்த கோபம் நியாயம் தானே? உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தந்தேன், துணிமணி வாங்குறதுக்கு தந்தேன், இன்னென்ன வேலைக்கு தந்தேன், ஆனால் தேவையில்லாமல் இன்னென்ன வீணான காரியங்களில் செலவு பண்ணிக்கிறீங்களே என்று அவங்க, நான் தானே உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த காசை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டால் நமக்கு கோபம் வருமா இல்லையா? நாங்கள் சுபஹான் அல்லாஹ்னு வாயால் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ்னு வாயால் சொல்கிறோம், அல்லாஹு அக்பர்னு வாயால் சொல்கிறோம், அல்லாஹ்வை புகழக்கூடிய தொழுகிறோம். ஆனால் என்ன, அப்படி சொல்லிட்டு அப்படி செஞ்சிட்டோம்னா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா? அதே அல்லாஹ் தந்த நியமத்துக்களை பாவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கான உதாரணம் தான், மனைவிக்கு நாங்கள் கொடுக்குறோம், ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சிச்சா? கரெக்டான வழியில் அதை யூஸ் பண்ணணுமா இல்லையா, பயன்படுத்தணுமா இல்லையா? நம்ம வாய்க்கிலேயே அல்லாஹ்வுக்கு சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒருவனாக நானும் நீங்களும் மாறுவோமா? கெட்ட வழியில் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நானும் நீங்களும் பயன்படுத்துகின்ற போது, அப்ப வீட்டில் மனைவி அதை செய்கின்ற போது எனக்கும் உங்களுக்கும் கோபம் வருகின்றதை பார்க்கலாம். எனவே அல்லாஹ் தந்த நியமத்துக்களை நானும் நீங்களும் ஒரு போதுமே பாவங்களுக்கு பயன்படுத்தவே கூடாது. இந்த ரமலானை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி கூடம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ, நோன்பை நோற்ற நிலையில, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு, நீங்க பசித்திருப்பதனாலேயோ தாகித்திருப்பதனாலேயோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். நாங்க என்ன நினைக்கிறோம், ஒரு சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக ரமலானுடைய மாதம் வந்துருச்சு, அடே நான் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நான் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் என்று நாங்கள் நினைச்சுக்கிட்டு பொய்ய பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், அவதூறு சொல்கிறோம், சண்டைக்கு போகிறோம், பொய்யான காரியங்களில் ஈடுபடுகின்றோம், வணக்க வழிபாடுகளில் இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இப்படி ஒரு நோன்பு தேவையில்லை அல்லாஹ்வுக்கு. நாங்கள் கடமைக்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறோம், ஓகே நான் கடமையான நோன்பை நோத்துட்டேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டேன், இப்படியே நாங்கள் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி ஒரு நோன்பை நீங்கள் நோக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று.
நோன்பை நோட்கின்றீர்கள், எதுவுமே சாப்பிடாம குடிக்காம இருக்கிறீங்க, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் இருக்குது. அப்படி என்று சொன்னா நீங்க பொய்யும் பேசக்கூடாது. வாயால என்னென்ன பொய்யான பேச்சுக்கள் வருமோ, அது புறமாக இருக்கட்டும், அவதூறாக இருக்கட்டும், இதை விட்டுவிட வேண்டும். பொய்யான செயல்களை விட்டுவிட வேண்டும். யாராவது உங்க கூட சண்டைக்கு வந்தா கூட ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நான் நோன்பாளி, இன்னி ஸாயிமுன், நான் நோன்பாளி, அவரை ஏசவோ திட்டவோ அடிக்கவோ போயிடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். நோன்பு எங்களை பக்குவப்படுத்துவது, அதே நேரத்தில் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு ஒரு மனிதன் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த நோன்பு எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றது. எனவே இந்த பாடத்தை நானும் நீங்களும் படித்து இந்த ரமலானை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ரமலானாக நானும் நீங்களும் மாற்றும் பட்சத்தில் நிச்சயம் இந்த பயிற்சி அடுத்தடுத்த மாதங்களையும் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள, உண்மையாகவே யதார்த்தமாகவே தன்னுடைய நாவினால, உள்ளத்தால, கண்களால, கரங்களால, கால்களால, உணர்வுகளால என் ரப்புக்கு நன்றி உள்ள ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கும். ரசூலுல்லாஹ் கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தகத்தம வ மா தஅخر, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டா, அப்படி இருந்தும் நீங்க கால் வீங்குற அளவுக்கு தொழ வேண்டிய என்ன அவசியம்? அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒருவனாக நான் இருக்க வேண்டாமா? இந்த ஆரோக்கியமான உடம்பை தந்ததுக்காக, என்னை தூதராக இந்த உலகத்துக்கு அனுப்பியதற்காக, இந்த நேர்வழியை, இந்த உயர்ந்த அந்தஸ்தான், இந்த நேர்வழியை தந்ததற்காக, மறுமையில சொர்க்கத்தை எனக்கு தருவதற்காக, இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டாமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதராக இருந்து பன்மடங்கு எங்களை விட உயரத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கின்ற போது, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு ஜடமாக நாவால நாங்க பேசுறேன்னு சொல்றோம் இல்ல, உள்ளத்தால இவங்கிட்ட காதல் இல்லை, லவ் இல்லை, வெறும் வாய் வார்த்தை என்று இப்படி அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய மூமின்களாக, முஸ்லிம்களாக நானும் நீங்களும் ஒருபோதுமே இருக்கக்கூடாது. உணர்வு ரீதியாக, உளப்பூர்வமாக, உண்மையாகவே என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பயத்தோடு, அச்சத்தோடு தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், மற்ற வணக்கங்களாக இருக்கட்டும், என் இறைவன் என்னை பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு நன்றியுள்ள ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நானும் நீங்களும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக இருந்து அவன் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தோமே ஆனால் நிச்சயம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கத்தை தருவான். இந்த நோன்பை மிகச்சிறப்பான முறையில் எனக்கும் உங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழுகைக்கு பிறகு நானும் நீங்கள் ஓதுகின்ற துவா, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க, யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய், அலா திக்ரிக்க உன்னை ஞாபகப்படுத்துவதற்கும், வ ஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கும். தொழுகைக்கு பிறகு நாங்கள் ஓதுறோம், மனப்பாடமாக ஓதுகின்றோம். உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உள்ளம் உண்மையாகவே என்னுடைய ரப்புடைய முன்னாடி நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் தான் நீங்களும் தான். எனவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. காலையில சுபவுல இருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை நானும் நீங்களும் நினைத்த வண்ணமே இருக்கின்றோம். அதனால தான் மனைவியை தொடுறது கிடையாது, தண்ணியை தொடுறது கிடையாது, சாப்பாடை தொடுறது கிடையாது. யாரும் பார்க்காவிட்டாலும் என் ரப்பு இந்த உலகை படைத்து பரிபாலிக்க கூடியவன், இந்த உலகை ஆட்சி செய்யக்கூடியவன், அவன் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணத்துல நானும் நீங்களும் எதையுமே செய்யாம இருக்கிறோம். சில வீடியோக்கள் வருது பார்க்குறோம், தண்ணியை கொடுக்குறாங்க, குடிச்சா உங்களுக்கு ஐஃபோனை தருவோம்னு சொல்றாங்க. ஒரு 50,000 60,000 பொறுமதியான ஐஃபோன் பாத்தில், எங்கள் ஊர் காசில் 2-3 லட்சம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபோனை விட எனக்கு நோன்பு முக்கியம். அப்போ இந்த நோன்பு முக்கியம் என்று நானும் நீங்களும் சொல்லுகின்ற நோன்பை மாத்திரமல்ல மற்ற அனைத்தையும் படைத்த ரப்புக்காக உண்மையாக, தூய்மையாக அந்த ரப்பை நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக, அவனுக்கு உண்மையான ஒரு மூமினாக இருக்க வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஒரு அழகிய மாதத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அருள். நேற்று நான் மௌத்தா போனா கூட இந்த நன்மைகளை அடையக்கூடிய இந்த மாதம் எனக்கு கிடைச்சிருக்காது. 10லிருந்து 700 வரைக்கும் சதக்கா தர்மத்துக்கு யாரு நின்ற நிலையில நன்மையை எதிர்பார்த்து இரவுல தொழுகிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிக்க, அந்த நன்மையை பெறக்கூடிய இந்த பாக்கியம்
இது எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உசுரோட வச்சிருக்கிறான். இந்த ரமலானை இவனுக்கு கொடுத்து பார்ப்போம், இவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி. கரெக்டாக இருக்கிறானா, நன்றி உள்ள ஒருவனாக இருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு இவன் உண்மையாக இந்த உலகத்தில் மூமினாக முஸ்லிமாக வாழுகின்றானா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு நமக்கு ஒரு அழகான மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை வளமையாக நாங்கள் ஒரு நோன்பை எப்படி சம்பிரதாயமாக சடங்காக கழிக்குகின்றோமோ அப்படி இல்லாமல் உண்மையாகவே அல்லாஹ்வுக்காக அந்த ஈமானையும் அந்த இஸ்லாத்தையும் உண்மையாகவே வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியானாக வாழ்வதற்கு இந்த மாதத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்குண்டான முழுமையான அந்த சிந்தனையையும் ஆற்றலையும் நேரத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பிறகு உரை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற அந்த தலைப்பில் பேசலாம் என்று இருக்கிறேன். திருமறை குர்ஆன் அற்புதமான ஒரு வேதம். அந்த வேதத்தினுடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்த உபதேசங்கள், அந்த வசியத்துக்கள் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவைகள் அப்படின்றதான் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் அந்த தலைப்பில் அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற தலைப்பில் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை உங்களோட கலந்தாலோசிக்க போகின்றோம். எனவே பேசப்படுகின்ற செய்திகள் அனைத்தையும் உள்வாங்கி அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.